Taste the Daily. நாள்தோறும் நாளிதழ்களை புரட்டி பார்க்கும் மக்களுக்கு நாம் தமிழகத்தில்தான் இருக்கிறோமா என்கிற சந்தேகம் எழுகிறது. தினம்தோறும் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. போக்சோ குற்றங்கள் பற்றிய செய்திகள் இல்லாத நாளே இல்லை. கடந்த 8 மாதத்தில் 30 மூதாட்டிகள் நகை பறிப்பு, சொத்து பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை ஆகிய காரணங்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி வரும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாக பொம்மை முதல்வர் கொடுத்த வாக்குறுதி ஒன்று தற்போது மீண்டும் மீண்டும் பகிரப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். யார் தப்பு செய்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பேன் என்று வாயில் முளம் போட்ட பொம்மை முதல்வர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்றார். தற்போது நடக்கும் காட்சிகளை எல்லாம் பார்க்கும் தமிழக பெண்கள் பொம்மை முதல்வர் தனது இரும்பு கரத்தை தொலைத்து விட்டாரா என கேட்கின்றனர். பெண்கள் தெருவில் நடமாடவே அஞ்சும் சூழலில் எங்கே விடியல், எங்கே விடியல், இதுதான் திராவிட மாடலின் விடியலா என தமிழக தாய்மார்கள் எழுப்பும் கழக குரல் குறித்து விவரிக்கிறது இன்றைய கதை நேரம். மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கே பெற்றோர் அஞ்சும் சூழல் உருவாகி இருக்கிறது. காரணம், பள்ளிகளில், கல்லூரிகளில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் தான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என எத்தனையோ முறை எச்சரிக்கை மணி ஒலித்த போதும் ஏனோ இந்த விடிய அரசின் காதுகளை அது எட்டவே இல்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடியா திமுகவின் கவுன்சிலராக இருந்த பக்கிரிசாமி 6 வயது குழந்தையிடம் அத்துமீறி சிக்கினார். மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் ஒருவர் குழந்தையிடம் அத்துமீறுகிறாரா என அப்போதே அரசு விழித்திருக்க வேண்டும். தமிழகம் முழுவதிலும் இருக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் விடியா அரசோ சிக்கியது திமுக கவுன்சிலர் என்பதால் வீண் வாய்ஜாலம் பேசி அவரை கட்சியில் இருந்து நீக்கியதை தவிர வேறு எதுவும் உருப்படியாக செய்யவில்லை. விளைவு, இன்று அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. கிருஷ்ணகிரி ஒரு தனியார் பள்ளியில் போலியாக NCC முகாம் நடத்தி அங்கு 13 பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கிறது. பள்ளியில் யார் வேண்டுமானாலும் சென்று போலியாக முகாம் நடத்தி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அளவில் இருக்கிறது விடிய அரசின் நிர்வாக லட்சணம். நாகையில் அரசு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் அத்துமீறலில் ஈடுபட்டு போக்சோ வழக்கில் பிடிபட்டிருக்கிறார் மனநல ஆலோசகர். சிவகங்கை மாவட்டம் நெஞ்சத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து சிக்கி இருக்கிறார் ஒரு ஆசிரியர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் ஒரு ஆசிரியர். திருத்தணி அருகே மணவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 12 பள்ளி மாணவிகளை பாலியல் தொல்லை செய்து சிக்கினார் ஒரு மருத்துவர். பெரிய நாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் தனியார் அமைப்பு சார்பில் நம்ம ஊரு நம்ம பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் வகுப்பு எடுக்க வந்த ஐயாசாமி என்பவர் மாணவி ஒருவரிடம் தகாத முறையில் பேசி உள்ளார். திருச்சியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியரின் மகன் சிக்கினார். இந்த சம்பவங்கள் எல்லாம் கடந்த 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பள்ளிகளில் மட்டும் நடந்த கொடுமைகள். 20 நாளில் இவ்வளவு என்றால் வருடம் முழுவதும் கணக்கெடுத்தால் எப்படி இருக்கும் என எண்ணி பாருங்கள். தலை சுற்றுகிறது. ஏன் இடத்துக்கு வந்து ஏன் ஆசிரியர்களை அவமானப்படுத்திட்ட, ஒன்ன நான் சும்மா விடமாட்டேன் என வெட்டியா வீரவசனம் பேசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளியில் மாணவிகளுக்கு நடக்கும் இந்த தொடர் கொடுமைகளை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்? பள்ளிகளில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவரது கடமை அல்லவா? மாதம் 1000 கொடுக்கிறேன் என வாய்க்கிழிய பேசும் மாடல் கும்பல் பாதுகாப்பை உறுதி செய்ய மறுப்பது ஏன்? சரி, பள்ளியில்தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால்
விடிய ஆட்சியில் வீட்டிலும் பாதுகாப்பு இல்லை. ஜெயங்கொண்டம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமியை 81 வயது முதியவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் 14 வயது பள்ளி மாணவியிடம் அண்டை வீட்டுக்காரர் அத்துமீறி இருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி பகுதியில் 17 வயது மாணவியை கட்டிட தொழிலாளி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சிறுமிகளிடம் முதியவர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தில் பள்ளி மாணவி பேருந்துக்காக தனியாக காத்திருந்த போது ஈரோடு மாவட்டம் பெரியார் நகரைச் சேர்ந்த எலக்ட்ரீசியன் சஞ்சய் என்பவர் அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். தென்காசி அருகே பேத்தி முறையிலான சிறுமியிடம் அத்துமீறிய தாத்தா போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இவை அனைத்தும் கடந்த 20 நாட்களுக்குள் நடந்தவைதான். இதில் என்ன செய்ய முடியும் என உடன்பிறப்புகள் கொஞ்சமும் கூச்சமின்றி முட்டு கொடுக்கின்றனர். அரசின் தொடர் அலட்சியமே தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணம். உதாரணத்திற்கு சென்னை அண்ணா நகரில் நடந்த அநியாயத்தை சொல்லலாம். அண்ணா நகர் பகுதியில் 10 வயது குழந்தையிடம் பக்கத்து வீட்டுக்காரர் அத்துமீறி இருக்கிறார். அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற குழந்தையின் பெற்றோர் குற்றவாளியின் கண்முன்னே காவலர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டி போய் என்னைய அவனை யாரு அந்த சதீஷ் வந்து சேர்ல உட்கார வச்சுட்டு ஆமா நானும் சேர்ல உட்காந்துருந்தேன். ஏய் எந்தரா உனக்கு சேர கட்டுறது கீழே உட்காரான் அப்படின்னு கீழே உட்கார வச்சாங்க. கீழே உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சென்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சென்று அப்புறம் ரூம்குள்ளே கூட்டி போய் போலீஸ் ஆட்டினா என்னன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தொடையில் அடிக்கிறான். அப்புறம் கையை அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. மேடம் நாங்களாம் கொத்தனார் வேலை செய்கிறது மேடம், கையில் அடிச்சிங்கன்னா என்னத்துக்காக எங்கள் கையை அப்படின்னா அப்புறம் போலீஸ்காரர் பிடிச்சிக்கிட்டாரு கையை. தொடையில் 2-3 ட்ரீப் அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சாங்க அடிச்சாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. இந்த காட்சி வந்தவுடன் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என சொன்ன பொம்மை முதல்வர் கொந்தளித்திருக்க வேண்டாமா? ஆனால் அவரின் இரும்பு மனம் கொஞ்சமும் உருகவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கி பின்னர்தான் காவல்துறை குற்றவாளியை கைது செய்தது. இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் என்றால், அமைச்சர் அன்பில் மகேஷின் கார் ஓட்டுநர் என சொல்லி ஒரு மாணவியை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது ஒரு கூட்டம். அமைச்சரின் பெயரை சொல்லி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்களே, இந்த அரசு அங்காவது உருப்படியான நடவடிக்கை எடுத்ததா? அந்த பெண்ணே சொல்கிறார், கேளுங்கள். என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க சார். இப்படி காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக மெத்தனமாக செயல்பட்டால் எப்படி குற்றங்கள் குறையும்? புதுமை பெண் திட்டம் மூலம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என மேடைக்கு மேடை முழங்கும் பொம்மை முதல்வரே, சென்னை விருகம்பாக்கத்தில் 17 பள்ளி மாணவிகள் பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்பட்ட சம்பவம் ஏனோ ஒழுக்கவில்லை. சென்னையில் பாலியல் தொழில் கொடிக்கட்டி பறப்பது அந்த செய்தி வெளிவந்த பின்னர்தான் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போதே விடிய அரசு இரும்பு கரத்தை பயன்படுத்தி இருந்தால் இன்று சென்னையில் சூட்கேஸ் கொலை நடந்திருக்காது. மணலியைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் இச்சைக்காக துரைப்பாக்கம் வரை வரவைத்த கொலையாளி அவரை கொன்று சூட்கேஸில் வைத்து சாலையில் வீசியிருக்கிறான். சூட்கேஸ் கொலை தமிழகத்தை உலுக்கிய நிலையில் பொம்மை முதல்வரோ வாரிசை துணை முதல்வராக்க தீவிர ஆலோசனையில் இருந்தார். இதே சென்னையில் கஞ்சா மற்றும் மதுபோதையால் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூதாட்டிகளுக்கு கூட இங்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருக்கிறது. முன்பே சொன்னதைப் போல 8 மாதத்தில் 30 மூதாட்டிகள் தமிழகம் முழுவதும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி குழந்தை முதல் மூதாட்டி வரை பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் தமிழகத்தில் சிலர் காணாமலும் போயிருக்கிறார்கள். வேறு யாரும் இல்லை, சமூக ஆர்வலர், திரை பிரபலம், முற்போக்கு கூட்டணி கட்சிகள் என முன்பு தெருவுக்கு தெரு நின்று முழங்கிக் கொண்டிருப்பார்களே, அவர்கள்தான் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள். வட இந்தியாவில் பெண்களுக்கு ஏதாவது கொடுமை நடந்தால் சிங்கமென சிறும் சினிமாக்காரர்கள் தமிழகத்தில் எத்தனை கொடுமைகள் நடந்தாலும் பேசாமல் இருக்கிறார்கள். காரணம், அமைதியாக இருந்தால்தான் சினிமாவில் ஹீரோயிசம் காட்ட முடியும். திமுகவை பகைத்து கொண்டால் திரையில் வர முடியுமா? பணம் சம்பாதிக்க முடியுமா? அதே போலத்தான் சமூக ஆர்வலர்களும். பாவம், அவர்களுக்கும் வயிறு இருக்கும் அல்லவா?
முற்போக்கு பேசும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ வயிறு கொஞ்சம் பெரியதாக இருக்கிறது. நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போன அந்த கூட்டம் வாரிசுகளுக்கு கொடிபிடிக்கும் கொத்தடிமை கூட்டமாகிவிட்டது. தமிழகமே சீரழிந்து விட்ட சூழலில் எங்கே விடியல் எங்கே விடியல் என அபய குரல் எழுப்பும் தமிழக பெண்களுக்கு உண்மையான விடியலையும் விடுதலையையும் கொடுக்க போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஆம், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணைக்கிணங்க மாபெரும் மக்கள் இயக்கமாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணியும் இளம் பெண்கள் பாசறையும் போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் அச்சத்தில் இருக்கும் தமிழக பெண்களுக்கு நிச்சயம் நம்பிக்கையூட்டும். அதிமுக எப்போதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்போதெல்லாம் மகளிர் காவல் நிலையம், அம்மா பெட்ரோல், நகரம் முழுவதும் சிசிடிவி என பல்வேறு திட்டங்களின் வாயிலாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது. பெண்களின் பாதுகாப்பே நாட்டின் வளர்ச்சிக்கான விதை என்பதை அதிமுக எப்போதும் உணர்ந்திருந்தது. அதனால்தான் பெண்களுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது. ஆனால் விடியா திமுகவோ அப்படி இல்லை. இரும்பு கரத்தை துடைத்துவிட்டு தமிழகத்தை இருளில் தள்ளிய பொம்மை முதல்வரே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் அலட்சியம் காட்டும் விடியா அரசுக்கு பெண்கள் பாடம் புகட்டுவார்கள். அதற்கான விதையே இன்று எங்கே விடியல் என பெண்கள் எழுப்பும் கோஷம்.